ஹலோ வணக்கம். பிரதமர் மோடி தலைமையில் பாஜக 400க்கும் அதிகமான இடங்களில் வென்று ஆட்சி அமைப்பது உறுதி என்றும், எத்தனை சதி திட்டங்களை திட்டினாலும் தடுக்க முடியாது என்றும் பாஜகவின் மூத்த தலைவர் வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி சீனிவாசன் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் இந்தியா கூட்டணியை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதுவரை நடந்த 3 கட்ட வாக்குப்பதிவில் 33 கோடி பேர், அதாவது 66.1% பேர் வாக்களித்துள்ளனர். அடுத்த 4 கட்டங்களில் 258 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடக்க உள்ளது. உலகிலேயே அதிகமானோர் வாக்களிக்கும் தேர்தல் இந்திய மக்களவை தேர்தல் தான். இத்தனை கோடி பேர் வாக்களிக்கும் தேர்தல் மிக மிக அமைதியாகவே நடந்துள்ளது. இது இந்திய ஜனநாயகத்தின் வலிமையாகும். முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்தது. அதற்கானது தேர்தல் பிரச்சாரம் முடிந்த ஏப்ரல் 17ஆம் தேதி வரை கருத்து கணிப்புகள் வெளியாகி இருக்கின்றன. இதுவரை வெளிவந்த 2024 மக்களவைத் தேர்தல் கருத்து கணிப்புகள் பாஜகவுக்கு எதிரான ஊடகங்கள் எடுத்த அடுத்த கருத்து கணிப்புகளில் கூட பாஜகவுக்கு மீண்டும் தனி பெரும்பான்மை கிடைக்கும் என்றே வந்தன. பெரும்பாலான கணிப்புகள் பாஜகவுக்கு 350 முதல் 400 இடங்கள் வரை கிடைக்கும் என்றே கூறியது. ஆனால் முதல் 2 கட்ட வாக்குப்பதிவு முடிந்ததும் பாஜகவுக்கு பெரும்பான்மை கிடைக்காது. வட மாநிலங்களிலும் பாஜகவுக்கு எதிர்பார்க்காத இடங்கள் வராது என்று ஒரு பிரச்சாரத்தை நடுநிலையாளர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள், கவிஞர்கள் என்ற பெயரில் முன்னெடுத்துள்ளனர். இந்தியா கூட்டணி கட்சிகளை விட அக்கட்சி கூட்டணிக்கு வெற்றிக்கு நடுநிலையானவர்கள், போர்வையில் உலா வருபவர்கள் அதிகம் உழைக்கிறார்கள். பாஜகவுக்கு எதிராக நாள்தோறும் அவதூறுகளை, கட்டுக்கதைகளை பரப்பி வருகிறார்கள். பாஜகவை இந்துத்துவ கட்சி என பேசுவது மதவாதம் இல்லையாம். சிறுபான்மையினர் வாக்குகளை மொத்த அறுவடை செய்ய இந்து மதத்தை இழிவுபடுத்துவது, சனாதனத்தை ஒழிப்போம் என்று சொல்வது மதச்சார்பின்மையாம். ஏன் இந்த இந்து மதத்தை, இந்து நம்பிக்கைகளை இழிவுபடுத்துகிறீர்கள் என்று கேட்டால் மதவாதிகள் என்கிறார்கள். இந்தியர்களுக்கு என தனித்துவம் எதுவும் இல்லை. எல்லோரும் வெளிநாட்டில் இருந்து வந்தவர்கள் போல ராகுல் காந்தியின் குரு காங்கிரஸ் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பிரிவு தலைவர் சாம் பிட்ரோடோ பேசுகிறார். இதையெல்லாம் பிரதமர் மோடி மக்களிடம் அம்பலப்படுத்தி வருகிறார். இதை பொறுக்க முடியாமல் பாஜகவுக்கு எதிரான பிம்பத்தை கட்டமைக்கும் முயற்சியில் சில சக்திகள் ஈடுபட்டு உள்ளன. மக்கள் சக்திக்கு முன்பு எந்த பொய் பிரச்சாரமும் எடுபடாது. மக்களின் பெரும் ஆதரவோடு எதிர்க்கட்சிகளின் சதித்திட்டங்களை எல்லாம் தூளாகி குஜராத் சட்டமன்ற தேர்தலில் 3 முறை, மக்களவைத் தேர்தலில் 2 முறை என தொடர்ந்து 5 பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் பாஜக தனி பெரும்பான்மையுடன் வென்றுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தற்போது நடைபெறும் மக்களவைத் தேர்தலில் பிரதமர் மோடி தலைமையில் பாஜக 400க்கும் அதிகமான இடங்களில் வென்று ஆட்சி அமைப்பது உறுதி. எத்தனை சதித்திட்டங்கள் திட்டினாலும் தடுக்க முடியாது என்று வானதி சீனிவாசன் கூறியிருக்கிறார்.